Praise the Lord everyone. Good morning. Today Jesus or me fellowship word of God. மத்தேயு 18 அதிகாரம் 22 வசனம். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு என்ன சொல்கிறார்னா, மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஏசப்பா கடைசி நிமிஷம் வரைக்கும் மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் தான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறாரு. சிலுவையில் அறையப்பட்ட போது கூட இதாவே இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னியும் அப்படின்னு தான் ஏசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சீசர்கள் கூட நிறைய வசனங்களை சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வசனம் மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு கூட நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. மற்றவர்களை நம்ம மன்னிக்க வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வேளையில் யார் மேலேயாவது கசப்புகள் இருந்துச்சுன்னா முதலாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்கள தயவு செய்து மன்னிங்க. ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை மன்னிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். பேதுரு கூட என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது 7 தரம் மாத்திரம் அவனை மன்னிக்கக்கூடாது, 70 தரம் நீ மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்தி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்பட்டோம்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா?